ஹலோ, இன்றைக்கி கோபி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. காலிஃப்ளவர் ரைஸ். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. கல்லுப்பும் சேர்க்குறனால அந்த பூச்சி புழு எது இருந்தாலும் வெளியில் வந்துடுங்க. இப்போ காலிஃப்ளவரை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் காஷ்மீர் சில்லி பவுடர் தேவையான அளவு எடுத்து தூவிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்குங்க. ஆர்டினரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதிலேயே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை மேலே நல்லா தூவி விட்டு பெசரிடுங்க. பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பெசரிட்டோங்க. இதை சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணிட்டோம். கோபி 65. நெக்ஸ்ட்டு கோபி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வேண்டான்னா ஆர்டினரி ரைஸில் கூட இது பண்ணலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. தக்காளி கெச்சப் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா ஆற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாங்க. சாதத்தை எப்பயுமே ஆற வச்சிங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இது ஒரு 2 in 1 ரெசிபிங்க. காலிஃப்ளவர் 65யும் செஞ்ச மாதிரி ஆச்சு, காலிஃப்ளவர் ரைஸும் பண்ண மாதிரி ஆச்சு. இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை அப்படியே இது மேலே தூவிடுங்க. இதில் கொத்தமல்லி தலைக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியனை கூட பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கோபி ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி, கேரட் பச்சடி இதோடலாம் நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.